Hi friends, welcome to Vaamoney. இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 5 வழிகள் நாங்க சொல்றோம். சோ அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அந்த 5 வழிகள்ல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதுல நீங்க சூஸ் பண்ணி தாராளமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இன்வெஸ்ட் பண்றப்போ லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. முதல் வழி ஏஎம்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏஎம்ஸ்ன்றது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்தியாவில் 40க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடாக் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது, ஐசிஐசிஐ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி, ஆதித்யா பிர்லா, டிஎஸ்பி, எஸ்பிஐ, டாடா, சுந்தரம், பராக் பாரிக் ப்ளஸ் யூடிஐ, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் நிறையா இருக்குது. அவங்களுடைய பிரான்ச்சும் சரி இல்லை அவங்க ஆஃபீஸையும் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க பிரான்ச் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் உங்களுடைய செக்லீஃப் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கேவிசி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கேவிசி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஃபண்டில் மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் போனீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிடு, மணி மார்க்கெட் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கோலுக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏஎம்சி சைட்லேருந்து யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் லாகின் பண்ணி நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஸ்கீம் நீங்கள் சிப் வழியாவோ இல்லை வேறு லம்சம் வழியாவோ இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வரும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்புறம் உங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அங்கே பில்லரை நீங்கள் ஆட் பண்ணிடணும். இல்லை மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி சிப் வழியாக மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் நெட் பேங்கிங்லேருந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கானது டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏஎம்சியில் உங்களுக்கு டைரக்ட் பிளான் இருக்குது, ரெகுலர் பிளான் இருக்குது. அதே போல் ஆப்ஷன் உங்களுக்கு க்ரோத் ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்வேஸ் டைரக்ட் க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. செகண்ட் ஆப்ஷன் ஆன்லைன் போர்ட்டல் ப்ளஸ் அப்ளிகேஷன் வழியாகவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் போர்ட்டல் ப்ளஸ் அப்ளிகேஷன் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் நிறையா கொஸ்டின்ஸ், நிறையா டவுட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பாக்ஸு, க்ரோ, குவேரா, பேடிஎம் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு செல் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எப்படி செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸரு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கு உண்டான எல்லா இதுவுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். செபின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரொம்பவே ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது தப்பு நடந்தாலும் சரி கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியும் சரி, அவங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அது வழியாகவும் நீங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் போர்ட்டலில் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பலதரப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எல்லாமே அங்கே இருக்கும். வேரியஸ் ஏஎம்சி ஃபார் எல்என்டி, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட ஸ்கீமு பேஸ்ட் ஆன் த கேட்டகரி ப்ளஸ் பேஸ்ட் ஆன் த ரிட்டர்னு அந்த எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது இல்லாமல் உங்களுடைய டீட்டெயில் அனலைஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் போர்ட்டல் ப்ளஸ் அப்ளிகேஷன் வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போர்ட்டல் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட பேங்க்கோட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட டிரான்சாக்ஷனை ஈஸியாக முடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ சில பேங்க் விடுபட்ட பேங்க்கோட நெட் பேங்கிங் ஆட் பண்ணல அப்படின்னா வரும் நாட்களில் எல்லா பேங்க்கையும் அவங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபண்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஆன்லைனில் அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் மொபைல்லேயே அவங்க போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத 6 மாதம் ஒரு வாட்டியோ 1 இயர்க்குள்ளேயோ பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் ப்ளஸ் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ. மூணாவது வழி பார்க்குறப்போ இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வழியாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் எப்படின்னா அவங்க டீம் டேரக்ட் பிளான், ரெகுலர் பிளானில் இருக்கும். ஸோ எந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐஎஃப்ஐ எப்படின்னா செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் அப்படின்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் அட்வைசர் அப்படின்ற மாதிரிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருக்கவங்க மட்டும்தான் அட்வைசர் பொதுவாக. ஸோ நம்பர் இல்லாமல் வேறு யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு பத்திரமா இருங்க. ஏன்னா சில பேர் காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, உங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான ரிஸ்க்கு உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸு, சேவிங் ரிலேட்டடான எல்லா ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே இந்த அட்வைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதற்கு பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில பர்சன்டேஜ் 1% இல்லை 2% உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூலையோ இல்லை அப்படின்னா இல்லை 10,000 இல்லை 15,000 1 இயர்க்கு ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க.
ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணனால உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஃபண்டில் ஏதாவது ஒரு 2 ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றா கூட ஸோ அதை கூட மாற்றுறதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன ஒரு இதில் இருக்கக்கூடிய மைனஸ்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ஏஎம்சி அப்ரோச் பண்ணுறப்பையும் சரி இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் வழியாக பண்ணுறப்போ எந்த ஒரு ஃபீயும் பே பண்ண தேவையில்லை, எந்த ஒரு கமிஷன் பே பண்ண தேவையில்லை. பட் இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸராக போனீங்கன்னா நீங்கள் ஒரு சில சர்டன் பர்சன்டேஜ் ஃபீ வந்து அட்வைஸருக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோர்த் வழி பார்க்குறப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். யாருக்கு கீழேனா ஆம்ஃபே அப்படி அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா அப்படின்றதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு ARN அப்படின்ற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து ப்ராப்பராக வந்து செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி தெரியும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக மட்டும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்களா ஒன்லி வந்து அவங்க ரெகுலர் பிளானை மட்டும் தான் செல் பண்ணுவாங்க, டைரக்ட் பிளானை செல் பண்ண மாட்டாங்க. அக்ராஸ் ஏஎம்சியில் இருக்கக்கூடிய 40 ஏஎம்சி இருக்குன்னா 40 ஏஎம்சியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸோட ரெகுலர் பிளானை மட்டும் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலர் பிளானில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் பிளானில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் பணத்தை எடுத்து கமிஷனாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் வந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரெகுலர் பிளானில் போகாதீங்க. இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரியை பற்றி ஒழுங்காக தெரியாது, நல்லா தெரியாது அப்படின்னா எதிர் நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வழியாக போகலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போகலாம். ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் கூட. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு லாஸ் ஆகிறத விட கொஞ்சம் நீங்கள் ஃபீஸ் இல்லை கமிஷன் எதாவது பே பண்ணி கூட போகிறதுனாலும் அது எல்லாமே உங்களுடைய டிபெண்டன்சி உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க கிளைண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபண்ட் நல்லா ஒர்க் ஆகுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீ இல்லை கமிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்த 5வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் வழியாகவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் வழியானா நீங்கள் SBI பேங்க் அப்ரோச் பண்ணிங்கன்னா அங்கேயே உள்ளே பேங்க் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SBI மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா அப்படின்ற மாதிரி உள்ளேயே ஒரு ஸ்பாக் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ணிவிட்டு SBI பேங்க்னா SBI மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். இப்போ ICICI பேங்க்குள்ளே போனீங்கன்னா ICICI மியூச்சுவல் ஃபண்டில் தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதர் பேங்க் அதர் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸோடதில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வழியாகவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாகவும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வாங்குறதுனால வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீரோதாவில் காயின் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது வழியாகவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ நார்மலாக டேரக்ட் ஏஎம்சி வழியாவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா 1 or 2 days வந்து உங்களுக்கு யூனிட் வந்து அலோகேட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ப்ளஸ் நீங்கள் விற்கிறப்பையும் உங்களுக்கு பணமானது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா டிமெட்டீரியலிஸ்ட்டில் வந்து திரும்பி ஃபண்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகி திரும்பி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ மேலே சொன்ன 5 வழியில் உங்களுக்கு பெஸ்ட் வழி எதுன்னு தோணுதோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஏஎம்ஸ் வழியாவோ இல்லை ஆன்லைன் போர்ட்டல் வழியாவோ இல்லை எது உங்களுக்கு பெஸ்ட்டு தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.